ஹாய்! ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் லூமா கீயை யூஸ் பண்ணி லூமா கீ ஒரு எஃபெக்ட் தான். அந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஒரு நியூ காம்ப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் நான் ஒரு ஜேபெக் இமேஜ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை காம்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இமேஜில் தான் இந்த ஒயிட் பேக்ரவுண்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக எஃபெக்ட்டுக்கு போகிறோம். எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் போனீங்கன்னாக்கா இங்கே லூமா கீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த லூமா கீயை நம்ம ஜேபெக்கில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண உடனே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். டார்க்கர், பிரைட்டர், சிமிலர் இந்த மாதிரி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டார்க்கர் வச்சிங்க அப்படின்னா இந்த இமேஜில் எது டார்க்காக இருக்கோ அது ரிமூவ் ஆகும். ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, அது ரிமூவ் ஆகும். ஆனால் நமக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் தான் ரிமூவ் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பிரைட்டர் வச்சுக்கிறேன். பிரைட்டர் வச்ச உடனே ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாட்டாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இங்கே த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவனை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு 130, 110, 120 இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். இல்லை இருந்தாலுமே எனக்கு எட்ஜெலாம் சரியாக வரல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, எட்ஜு ஃபெதர்னு சொல்லிட்டு. இந்த எட்ஜெலாம் கரெக்டாக வரல அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, பாருங்கள் இந்த எட்ஜு ஃபெதர் அதில் போய்ட்டு ஒரு 1 கொடுங்க போதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராக இந்த எஃபெக்ட் கரெக்டாக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு வெக்டார் இமேஜ் மேலே கிடச்சிருச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.